என் வாழ்க்கை எவ்வளோ சுவாரஸ்யமானது பாருங்களேன். ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா 2 நாள் கவலையா இருக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில ஒரு படி மேல போனா 10 படி சறுக்கிட்டு போயிடுது. 10,000 ரூபாய் சம்பாரிச்சா 20,000 ரூபாய்க்கு செலவு வருது. 50,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தா 1,00,000 ரூபாய் நொட்டிட்டு போயிடுது. அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கையோட தம்பி வீட்டுல இருந்தா அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். சத்தியமா ரீசெண்ட் டைமா என் வாழ்க்கையை சுத்தி நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா என்னடா எலவு வாழ்க்கை இதுன்னு தான் இருக்குது. அவனையும் நம்ம தானே பார்க்கணும். தம்பிக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போற வழியில ஒரு டீயை மட்டும் போட்டேன். என்ன ஆயிருக்குமோ, ரெக்கவர் ஆயிருப்பாங்களோன்ற யோசனையில தான் போனேன். ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்ல இருக்கிறதுலே கொடுமை என்னன்னா, கையில நரம்பு கூட எடுக்க முடியலன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கூட கழுத்துல தான் இறங்குது. மெடிசின்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட வென்டிலேட்டர் ரிமூவ் பண்ணா ஹார்ட் பீட்லாம் 160க்கு மேல ஏறுது. அந்த மாதிரிலாம் ஹார்ட் பீட் ஏறவே கூடாது. நம்ம தான் பயப்படுறோமா இல்ல ChatGPTயும் கேட்கலாமான்னு பார்த்தா அதுவும் வேற அதே தான் சொல்லுது. அதை பார்த்ததும் கூட கொஞ்சம் பயமா இருந்துச்சுங்க. போனது என்னவோ கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, நார்மல் செக்அப் இருக்கும், அப்புறம் ஒரு 2 ஊசியை போடுவாங்க, மாத்திரை எதிரே கொடுப்பாங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துடும் நினைச்சோம். பட் ரொம்ப சீரியஸ் ஆகி அங்கே அட்மிட் ஆகி இப்போ நான் வந்து போகவே இல்லை. சாயங்காலம் 6:30 6:45 7 மணிக்கு போல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். குளித்தேன், கிளம்புனேன், சின்ன சின்ன வேலை இருந்துச்சு, முடித்தேன், என் குழந்தைய போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் போகவே இல்லை, ஏன்னா வர வேணான்ட்டாங்க. நீ தம்பி கூட இருந்து தூங்கு, அப்பா அங்கே இருக்காங்க, தம்பி கூட இருந்து தூங்கு, நாளைக்கு காலைல 6:30க்கே நீ வந்துட்டு நான் இங்கே வந்து குளித்து கிளம்பி வீட்டில் என்னென்ன சின்ன சின்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு குறிப்பிட்ட டைம் வரை நீ இரு, நாளைக்கு சாயங்காலம் கூட டிஸ்சார்ஜ் கேட்போம். அப்படி இல்லைன்னா சரியாகலை, இன்னும் பல்ஸ் ரேட் இறங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வென்டிலேட்டர் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஏற தான் செய்யுது போல். அது சரியாயிடுச்சு, நான் நாளைக்கே டிஸ்சார்ஜ் கேட்டுருவோம். ஏன்னா பட்ஜெட்டு தான், பைசா தான் மேட்ரு. அப்படி இல்லைன்னா சரியாகலாம் இருந்து தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன், தம்பி கூட தான் இருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போதைக்கு சரி பண்ணாலும் நீங்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு.